மாணவர்களே, இது எண்களில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தொடரி மற்றும் முன்னி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தொடரி அப்படின்னா ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர். இப்போ 5 இருக்குன்னா 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. 6ங்கிறத 5ஓட தொடரி, அதாவது 1 கூட்டிக்கிடணும். முன்னினா என்ன? அதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ 5க்கு முன்னாடி என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 தான் 5ஓட முன்னி, 1 கழிச்சுக்கணும். அப்போ தொடரினா 1 கூட்டணும், முன்னினா 1 கழிக்கணும். இப்போ பாருங்களேன், இந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் இருக்கா? 4576 தொடரி, 8970 முன்னி, சரியா? 999 + 1 இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து 10,000 - 1 சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி. இதெல்லாம் நீங்களாக ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஓகேவா? சரி, அடுத்ததை பாருங்கள். இந்த அட்டவணையை பாருங்கள். மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், அதை பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஓரிலக்க எண் என்ன? 9. சரியா? அந்த 9ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 10. அதுதான் என்ன ஆகுது? மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணாக மாறிடுது. சரியா? அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய ஈரிலக்க எண் என்ன? 99. அது கூட 1 கூட்டினீங்கன்னா 100. 100ங்கிறது என்ன? மிகச்சிறிய மூவிலக்க எண்ணாக மாறிடுது. அடுத்து மிகப்பெரிய மூவிலக்க எண் என்ன? 999. அது கூட 1 கூட்டினீங்கன்னா என்ன ஆகுது? 1000 ஆயிடுது. சரியா? 1000 கொடுக்காமல் இருக்காங்க, போட்டுக்கோங்க. 1000 அப்படிங்கிறது மிகச்சிறிய 4 இலக்க எண். இப்படியே நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். மிகப்பெரிய எண் கூட 1 கூட்டும் போது மிகச்சிறிய எண்ணாக மாறிடுது. சரியா? மிகப்பெரிய 4 இலக்க எண்ணோட 1 கூட்டும் போது மிகச்சிறிய 5 இலக்க எண், அடுத்த டிஜிட் மாறிடுது. இப்படிங்கிறது இந்த அட்டவணையை நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 10இன் மடங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 10ஆல் பெருக்குனா 10, 10 10 பெருக்குனா 100, 100 10ஆல் பெருக்குனா 1000. ஒரு 0 என்ன செய்யணும்? நம்ம எத்தனை 0 இருக்கோ அத்தனை போட்டுக்கணும். 1 10னா அதில் மொத்தம் 2லையும் சேர்ந்து ஒரு 0 இருக்குது. 10 10னா 2லையும் சேர்ந்து எத்தனை 0? 2 0. 100 10 அப்படின்னா மொத்தம் இதில் 2 அதில் 1, 3 0 இருக்குது. சரியா? இப்படி நீங்கள் என்ன செய்யலாம்? படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இடமதிப்பு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? இது அடுத்த வீடியோவை போடுறேன்.